ஸ்ரீமஹாகுருப்யோ நமः. ஹரிः ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுஹு சகாலே நேஹ மஹதா யோகோ நஷ்ட பரந்தபஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 2வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். இந்த அத்தியாயத்தின் முதல் ஸ்லோகத்தில் அவர் சொன்னார், அர்ஜுனா, இந்த ஒரு உபதேசத்தை, இந்த ஒரு ஞானத்தை நான் உனக்கு தான் முதலில் அளிக்கிறேன் என்று நினைக்க வேண்டாம். உனக்கு முன்பு, பல யுகங்கள் முன்பு நான் விவஸ்வான் என்று அழைக்கப்படும் அந்த சூரிய பகவானுக்கு இந்த ஞானத்தை கொடுத்தேன். அப்பேற்பட்ட அந்த சூரிய பகவான் தன்னுடைய சிஷ்யனாக இருக்கும் மனுவுக்கு இந்த ஞானத்தை கொடுத்தார். அப்பேற்பட்ட மனு தன்னுடைய சிஷ்யனாக இருக்கும் இக்ஷ்வாகு என்ற அந்த ஒரு அரசருக்கு, அந்த ஒரு ராஜாவுக்கு இந்த ஒரு ஞானத்தை கொடுத்தார். அப்படிப்பட்ட என்கிட்டேருந்து ஞானத்தை பெற்ற அந்த ஒரு சூரிய பகவான் மனு கிட்ட கொடுக்க, அப்படிப்பட்ட மனுவோட சிஷ்யனாக இருக்கும் இக்ஷ்வாகு கிட்ட கொடுக்க, இக்ஷ்வாகு தன்னுடைய தலைமுறைகளுக்கும் தனக்கு கீழே இருக்கும் இந்த சிஷ்யர்கள் அவளுக்கு இது பாஸ் பண்ண, இப்படி இந்த ஞானமானது குரு சிஷ்யன் குரு சிஷ்யன் குரு சிஷ்யன் என்று மாறி 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 வந்துட்டே இருந்தது அர்ஜுனா என்று கிருஷ்ண அர்ஜுனை பார்த்து சொல்றார். இப்பேற்பட்ட ஒரு குரு சிஷ்யன் என்ற அந்த ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல, அதற்கு தான் குரு பரம்பரை என்று பெயர். இப்படி ஒரு குரு இருப்பார், அந்த குருவுக்கு கீழே நிறைய சிஷ்யர்கள் இருப்பார். இந்த குருவுக்கு கீழே இருக்கும் இந்த சிஷ்யர்கள் அந்த குரு கிட்டேருந்து ஞானத்தை வாங்கிட்டு அந்த சிஷ்யர்கள் ஒருவரும் தங்களோட குரு மாதிரியே மாற ஆரம்பிப்பார். அப்படி தங்களோட குரு மாதிரியே மாற ஆரம்பிக்கும் போது முழுமையான ஞானத்தை பெற்ற பின்பு அவர்களும் குருமார்களாக மாறி தங்களுடைய சிஷ்யர்களுக்கு அவளோட வாழ்க்கையில் இருக்கிற இன்னல்களை வெளிக்காட்டி காட்டுவார். இப்பேற்பட்ட ஒரு பரம்பரையை தான் குரு பரம்பரை என்று சொல்றோம். இப்பேற்பட்ட ஒரு குரு பரம்பரையில தான் இந்த ஒரு ஞானம், இந்த ஒரு கீதோபதேசம் என்று சொல்றோமே, இந்த ஒரு ஞானமானது, இந்த ஒரு உபதேசமானது பரம்பரையாக இந்த ஒரு ஞானம் வந்துட்டே வந்தது அர்ஜுனா. ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுஹு. இப்பேற்பட்ட ஞானத்தை ராஜ ரிஷிகள் தங்களுடைய பரம்பரைகளுக்கு சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தா. இப்படி ஒரு பரம்பரை, ஒரு செயினாக, ஒரு பரம்பரையாக இந்த ஒரு ஞானமானது வந்து கொண்டே இருந்தது. சகாலே நேஹ மஹதா யோகோ நஷ்ட பரந்தபா. சரி, இப்படி ஒரு பரம்பரையாக தானே வந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு குரு இருக்கார், அவர்கிட்ட 4 சிஷ்யர்கள் இருக்கா. இந்த ஒரு குரு 4 சிஷ்யர்கள் கிட்ட அந்த ஞானத்தை கொடுத்தார் என்றால், இந்த 4 சிஷ்யர்களுமே 4 குருமார்களாக மாறும்போது 4 சிஷ்யர்களை சேர்த்துண்டா மொத்தம் 16 சிஷ்யர்கள். இப்படி 16 சிஷ்யர்களும் 4 சிஷ்யர்களை சேர்த்தா என்றால் இந்த ஒரு சிஷ்யர்களின் கணக்கும் அதிகரித்து கொண்டே செல்லும். இந்த ஒரு ஞானமும் பரவ ஆரம்பிக்கும். ஆனால் இந்த ஒரு ஞானமானது இப்பொழுது இந்த காலத்தில் அவர் அந்த மகாபாரத யுத்தம் நடக்கும்போது கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார், இந்த காலத்தில் இந்த ஒரு ஞானமானது அழிஞ்சு போயிடுத்து, இது எங்க போயிடுத்துனே தெரியாமல் அந்த ஒரு ட்ரேஸே இல்லாமல் போயிடுத்து அர்ஜுனா என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். அந்த மாதிரி இந்த ஒரு ஞானத்தை மக்கள் மறக்க ஆரம்பித்த காரணத்தினால், காலம் போற போக்கில் இந்த ஒரு ஞானத்தை கைவிட்ட காரணத்தினால், அவர்களுக்கு அந்த ஒரு ஞானத்தை நான் திருப்பி ஞாபகப்படுத்தணும் என்பதற்காக தான் இந்த அவதாரத்தில், இந்த கிருஷ்ணாவதாரத்தில் உனக்கு அர்ஜுனனுக்கு இந்த கிருஷ்ணன் இந்த உபதேசத்தை திருப்பி செய்கிறேன். ரீடெலிகாஸ்ட் என்று சொல்வாலோ நோ, அதே மாதிரி தான் ஏற்கனவே செய்த ஒரு ஞானத்தை, ஏற்கனவே செய்த ஒரு ஞானோபதேசத்தை திருப்பி ஒரு உபதேசமாக உனக்கும் செய்கிறேன். அப்பொழுதுதான் உனக்கப்புறம் வரும் அந்த ஜென்ரேஷன்ஸ், உனக்கப்புறம் வரும் இந்த காலத்தில் யாருமே இந்த ஞானத்தை மறக்க மாட்டா என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 2வது ஸ்லோகத்தின் விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.